டேய் அண்ணா, என்னடா வழக்கமா நீ தான் என்ன எழுப்பிடுவ? இன்னைக்கு என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? சீக்கிரம் இனிமே நான் ஆஃபீஸுக்கு போக போகிறேன். உறங்க உள்ள. அது சரி. டேய் சபா எழுந்துடுறா. கால் பண்ண அட்டெண்ட் பண்ண மாட்டேன். டேய் சபா, தடி மாடி எப்படி தூங்குது பாரு. இப்படியெல்லாம் சொன்ன வேலைக்கு ஆக மாட்டேன். இது வர தம்பியா, மாடு எழுத்து போட்டு ஓடுவல, கை தப்படி எழுத்து விட்டுறாத. விட்டா மாடு கயிறு மாடு. என்ன பூபதி கத்துற மாதிரி இருக்கு? டேய் பூபதி, என்னடா தரையில உட்காந்துட்டு இருக்க? அங்க என்ன பாக்குறான்? ஐயோ, ஏ ரம்யா, நீ ஏடி பண்றீங்க? ஆமா, இவரு யாரு? அண்ணன் அதான் ஊர்ல இருந்து வரான்னு சொன்னனே. ஊர்ல இருந்து வராருன்னு சொன்னேன், ஆனா உன் கூட தான் தங்கியிருக்காருன்னு சொல்லி. சரி, இப்ப அதுக்கு என்னடி? இல்ல, கட்டில்ல படுத்திருந்தது நீ நினைச்சு அவரை மிதிச்சு தள்ளி விட்டேன். தெரியல விட்டுட்டியடி. சாரிங்க. செத்த. இல்ல, இங்க என்னெல்லாம் நடக்கு? யாருல இந்த பிள்ளை? ஃப்ரெண்டுனே, ஃப்ரெண்டு கூட வேலை பார்க்குற பொண்ணு. ஐயோ, நீ ஏண்டி இங்க வந்த? வா. உன்னை யாரு இங்க வர சொன்னா? எங்க அண்ணன்ட்ட மாட்டேன். ஏண்டி இப்படி பண்ற? ஏய் சாரி, நான் வேணா அண்ணன் கிட்ட இன்னொரு சாரி சொல்லிடுறேன். இப்படி போற உதச்சி கீழ நின்னு சாரி. கூட 5 நிமிஷத்துல வரேன். போ. சரி. இவன் கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன சவுட்டிட்டா சண்டாளி. ஐயோ, பாக்குறானே, அப்படியே உள்ள போயிடுறா சபா. இவன் ஏன் நெளிஞ்சிட்டு போறான்? சரி இல்லையே. சபா, ஆமா அந்த பிள்ளை எப்படி? எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நம்ம சாயந்தரம் பார்க்கலாம். ஓகே, பை பை பை. களவாணி போய் உள்ள. சாயந்தரம் வரட்டும். இப்ப எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? யாரு? நான் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கேனா? சரி, என்ன சாப்பிடுற? எனக்குலாம் அது வேண்டாம். உனக்கு இப்ப என்னதாண்டி பிரச்சனை? நான் கார்த்திக் கூட பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? வேணா ரம்யா, மறுபடியும் இந்த டாபிக் எடுக்காத. நமக்குள்ள சண்டை தான் வரும். இங்க பாரு சபா, நம்ம ஒன்றும் மார்க்கெட்ல வேலை செய்யல, மீடியால வேலை செய்யறோம். இங்க பசங்க கூட பேசுறது பழகுறதுலாம் சாதாரணமான ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் நீ பொசிட்டிவ் ஆயிட்டு இருந்தா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய், இங்க பாரு, லவ் பண்ற பொண்ணு மற்ற பசங்களோட பேசுறத பார்த்து பொசசிவ் ஆகிற ஆள் நான் கிடையாது. நாம மீடியால தான் வேலை பார்க்குறோங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். நான் உங்ககிட்ட கண்மூடித்தனமா யாரையும் நம்பாம யார் யாரு எந்த இன்டென்ஷனோட பழகுறாங்கன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு தான் சொல்றேன். நான் ஒன்றும் குழந்தை இல்லை, என்னால இதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அப்ப நான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லல. ஒரு பிரச்சனைனா அதை பத்தி பேசாம கால் அட்டெண்ட் பண்ணாம இருந்தா எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாதுன்னு தான் சொல்றேன். சரி, ஓகே. அப்போ நான் கால் அட்டன் பண்ணலாம் தான் எங்க அண்ணனை போட்டு மிச்சியா? அது உனக்கு விழுந்திருக்க வேண்டியது உங்க அண்ணனுக்கு விழுந்துருச்சு. பொடி லூசு. போடா மென்டல். பொம்பளை பிள்ளைல பத்தி கேட்கட்டா உனக்கு உறக்கம் வராத? சொல்லும்ல. பொம்பளை பிள்ளைகளும் பார்க்க நல்ல அழகாத்தான் இருக்கு.
என்ன ஆம்பளனை கூட பார்க்காம எட்டி நெஞ்சிலே சவுட்டாளோ? என்னத்த சொல்ல? சவுட்டாவளா? யார? அதெல்லாம் ஊருக்கும் தெளிவா சொல்லுதேன். இல்ல நானே ஊர்ல இருக்க சிறையா இருக்கு, எப்போ அவங்க கூட மெட்ராஸ் வரலான்னு பாக்குறேன். நீ என்ன எப்படி சொல்லுத? ஆமா மாப்ள, யாரை நம்புது யாரை நம்ப கூடாதுனே தெரிய மாட்டேங்கு. அங்கங்க பிராங்கு போயில சுத்திட்டு இருக்கானுவோ. என்னல சொல்ற? புரியல. பிராங்கு பேர்வலாம்? ஆ இல்ல இல்ல, ஆமா ஒரு படத்துல கூட பாத்துக்கிறோம்ல. இல்ல உன் தம்பி நானும் தான் போன மாப்ள, தெரியுமா? ஒரு முக்கியமான வேலை கிடக்கு, நீ வை. இல்ல 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 இரு. இந்த ஊர்ல பொண்ணுங்க யாரை எப்படி ஏமாத்துவாங்கன்னே தெரியாது. பிராங்குக்காரி பிராங்குக்காரி பாக்குறா பாரு. பேசாம போயிடுற போதி. போ 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 போ. ஏன் இப்படி போறான்? திருட திருட புடிங்க, பேக் எடுத்து போறான். யாராச்சும் புடிங்களே. ஐயோ புடிங்க புடிங்க, விட்டுறாதீங்க. பேக் அவங்க கிட்ட இருக்குங்க. விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க, ஓட புடிங்க. குத்திரு. இல்ல அடிபட்டு சாவாத, எடக்கு பண்ணாம ஓடிரு. ஓகே. ஐயோ ஏங்க ஏங்க விட்டீங்க? ஓடுறாங்க. திருட புடிங்க சொன்ன விட்டு நிக்கிறீங்க. போய் புடிங்கங்க. பிராங்கு எங்க கிட்டே பிராங்கு இல்ல ஏதோ ஏதோ ஒரு தடவை இந்த பூபதி ஏமாந்துட்டான், அதுக்காக எப்பவும் ஏமாந்துடும் நினைக்காதியே. நாங்கெல்லாம் தண்ணிலே தடம் பார்க்கவங்க. எங்க கிட்டேவா? கேமராங்க இருக்கு, சொல்லுங்க, வணக்கம் வச்சுட்டு போறேன். ஐயோ நான் உங்களை ஏமாத்தலங்க, உண்மையாவே பேக் எடுத்துட்டு போறாங்க. ஹேய் ஹேய், இனிமே யாரையும் என்ன ஏமாத்த முடியாது. யாருக்கிட்ட? திருநெல்வேலி கேள்வாவா? போயோ பேசுறதே வேஸ்ட். ஓடி போன பிராங்கு பயவிலே காணோம். போச்சு, என் பென்ட்ரைவ் போச்சு, என் டாக்குமெண்ட் போச்சு. மேனேஜர் என்ன கொலை பண்ண போறான். என்ன இந்த பிள்ளை நெசமாக எழுவு? ஐயோ நான் செத்தேன். நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். ஏங்க ஏங்க, நெசமாவே உங்க பேக் எடுத்துட்டு ஓடுனது களவாணி பயலா? அட ஆமாங்க, அதானங்க நானும் சொல்றேன். ஆனா நீங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஐயோ மன்னிச்சுக்கிடுங்க, அன்னைக்கு நீங்க அங்க இருந்தீங்களா, இனி மறுபடியும் உங்களை இங்க பார்த்ததும் நீங்களும் அந்த களவாணி பைய கூட்டத்தை சேர்ந்தவனே தப்பா நினைச்சிட்டேன். மன்னிச்சுக்கிடுங்க. களவாணி பையில ரொம்ப தூரம் ஓடி இருப்பானே. ஏங்க எங்க இப்படி அழுதுட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? அழாதிய, பேக் தானே, போனா போட்டு வேற வாங்கலாம். அட அழாதிய. என்ன பண்றது? பேக்ல துட்டு தான் வச்சிருந்தீங்களோ? ஏங்க காசை விட முக்கியமான ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் இருக்கிற பென்ட்ரைவ் அதுல இருக்குங்க. மேனேஜர் என்ன கொல்ல போறான். நான் செத். அட இவ்வளவுதானா? உங்களுக்கு வேற நல்ல பெண்ணா பார்த்து நான் வாங்கி தரேன், போதுமா? ஒரு பெண்ணை களைஞ்சதுக்கு யாராவது இப்படி அழுவாவளா? அட சிரிங்க, அட சிரிங்கன்னு சொல்லுதும்ல. இவ்வளவு பெரிய பிள்ளைய வளர்ந்துட்டு சின்ன பிள்ளைகள் மாதிரி அழுதுட்டு இருக்கியே, சிரிங்க. இங்க பாருங்க, சிரிக்கும் போது மூஞ்சி எவ்வளவு அழகா இருக்குன்னு. வாங்க பெண்ணாக போலாம். இதுக்கு போட்டு அழுதுகிட்டு பொம்பளை பிள்ளைலாம் தைரியமா இருக்கண்டாமா? வாங்க போவோம். பரவாயில்லங்க, நான் பாத்துக்கிறேன். சாரிங்க, நான் ஏதோ கோவத்துல உங்களை திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஐயா அதெல்லாம் பரவாயில்லைங்க. சரி, அப்புறம் பாப்போம். நான் வேணா துணைக்கு வரட்டா? என்ன கேட்டீங்க? இல்ல தனியா போறியே, நான் வேணா கொஞ்சம் தூரம் துணைக்கு வரட்டான்னு கேட்டேன். இல்ல பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். அட போடா, ஹீரோ ஆக வேண்டிய சீன்ல பல்பு வேண்டியது நிக்கிற. எனக்கு பிள்ளை தெரியும், நீ தானே அந்த பிள்ளைகிட்ட கவனமா இருக்க சொன்ன. அதான் அன்னைக்கு அந்த பிள்ளை பேச்சு கேட்காம ஏமாந்துட்டேன். ஆனா அந்த பிள்ளை நீ சொன்ன மாதிரி இல்ல சபா. அதுகிட்ட பேசும்போது நல்ல பிள்ளை மாதிரி தான் தெரியுது. கோவத்துல என்ன ஏசிட்டு போகும்போது மன்னிப்புலாம் கேட்டுட்டு போச்சு தெரியுமா? பார்க்கறதுக்கும் குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளை மாதிரி தான் இருக்கு. அதுக்கு இப்போ என்னங்கிற? அப்பாட்ட சொல்லி பேசி முடிச்சிடலாமா? என்னது அப்பா கிட்டயா? இருக்கா? நான் ஏதோ விளையாட்டா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன அப்பா கிட்ட சொல்றேன் அது இதுன்னு. சரி, அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் நம்பர் ஏதாவது வாங்கினியா இல்லையா?
முன்ன பின்ன தெரியாத பிள்ளைகிட்ட எப்படிலாம் ஃபோன் நம்பர் வாங்குது? அது தப்பு இல்லையா? சரி, பேராச்சும் கேட்டியா? முன்ன பின்ன தெரியாத பிள்ளைகிட்ட எப்படிலாம் பேர் கேட்குது? அது தப்பு இல்லையா? டேய் லூசு, முன்ன பின்ன தெரியாதவங்க தான் பேர் கேட்பாங்க, பின்ன என்ன தெரிஞ்சவங்கிட்ட கேட்பாங்க? சரி, அதெல்லாம் விடு. அடுத்த டைம் அந்த பொண்ணை பார்க்குறப்போ பேரும் ஃபோன் நம்பரும் கேட்டு வாங்குற, புரியுதா? ம். ஆனால் அந்த புள்ள ஏதாவது தப்பாக நினச்சிருச்சுன்னா? அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்கடா. பொண்ணுங்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக ஃபோன் நம்பர் கேட்டு வாங்குறதெல்லாம் இங்கே சாதாரணமான விஷயம், புரிஞ்சுதா? ம். அது சரி, ம். இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கு ஒரு புள்ள வந்தாளே, யார் அது? அது என் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு, ஃப்ரெண்டு அவ்வளோதான். ஓ, ஃப்ரெண்டா? நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். டேய், என்னடா சொன்ன? அம்மா உன் மயங்க ஒரு மெட்ராஸ்காரையை பார்த்து வச்சிருக்கான், கூட சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து மாலையும் கழுத்துமோ வந்து நிற்க போறானான்னு சொல்லியிருக்கேன். அடா பாவி, நீ இல்ல ஒரு அண்ணனாடா, ஏன்டா இப்படி பண்ண? இவனை போய் இங்க கூட்டு வந்த மாதிரி என்ன சொல்லணும்? அம்மா என்ன சொல்லி சமாளிக்க போறேன்? அம்மா தான் ஃபோன் பண்ணா மருமகளை பத்தி கேப்பா, சொல்லு. இவனை வச்சுக்கிட்டு அவ்வளவுதான்டா உன்னை. பேசு. ம். அம்மா, அது வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தாம்மா. ம். பூபதி சும்மா விளையாட்டா சொன்னான். சபா, யார் ஃப்ரெண்டு? என்ன விளையாட்டு? ஒன்னும் விளங்கலையே. சபா சபா, போய் சொன்னி பேசுறது கேக்கா? பள்ளியா காட்டுற இவரும் ஒளரி இருப்பா. அம்மா. சபா சொல்லு. அது ஒண்ணு இல்லம்மா, நானும் பூபதி சும்மா பேசிட்டு இருந்தேன், அதை போய் உட சும்மா உளறிட்டு இருக்கிறாமா. அதெல்லாம் விடுமா. நீ நல்லா இருக்கியா? அப்பா நல்லா இருக்காளா? ஒரே நிமிஷமா, சிக்னல் சரியில்லை, நான் வெளியே வந்து பேசுறேன். வைக்கட்டா? சரிம்மா. அண்ணனை பாத்துக்க, வைக்க. என்னைய ஓட்டுற, உனக்கு இருக்குடி. ஹலோ அம்மா, பூபதி ஒரு பொண்ணோட கடலை போட்டுட்டு இருக்கிறாமா. ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? எங்க உங்களை தாங்க. நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாரிங்க, அன்னைக்கு ஒழுங்கா பேச முடியல. ஒரு நிமிஷங்க, திருநீர் வாங்கிட்டு வந்துடுறேன். இதோ என்கிட்டே இருக்கு, இந்தாங்க எடுத்துக்கோங்க. ம். நம்ம உட்காந்து பேசலாமா? பேசலாங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேரு பூபதி, ஊர் திருநெல்வேலி. நீங்க பேசுற ஸ்லாங் ரொம்ப கியூட்டா இருக்குங்க. நீங்க பேசுறது ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன். உங்க பேர் என்ன? என் பேர் ரேணு. நான் சென்னை தான், பக்கத்துல ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். ஓ. அம்மா, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஊர்ல அப்பா கூட விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். என் தம்பி இங்க தான் மெட்ராஸ்ல வேலை பார்க்கான், அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி. உங்ககிட்ட ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுங்க. இல்ல, நம்ம முதல் நாள் பார்த்தப்போ எதுக்காக என்ன பார்த்ததும் மரத்து பின்னால போய் ஒளிஞ்சு நின்னீங்க? அது உங்களை பார்த்து இல்லைங்க. ஆ. ஆப்போசிட்ல பைக் பின்னாடி கேமரா வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். என்னமோ பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சது, அதனாலதான் நான் ஒதுங்கி இருந்தேன். கரெக்டா நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. பாத்தியலா, நீங்க உசாராதான் இருந்திருக்கிய, நான் தான் அவனுகிட்ட வந்துச்சுக்கிட்டேன்.
நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்களை சேலையில் பார்க்கும்போது எங்கள் ஊருக்கார பிள்ளைங்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்கியே. தேங்க்ஸ்ங்க. டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா? சரிங்க. சபா சொன்ன மாதிரி ஃபோன் நம்பர் கேட்டு பார்க்கலாமா? எங்க உங்க நம்பர் கிடைக்குமா? தாரேங்க. 944 33 25. சரி, ஓகே. உங்க நம்பர்? எடுத்துக்கோங்க. ஃபோனை வீட்லயே மறந்து வச்சிட்டேனே, எழுதி தெரியல. ஐயோ, பெண் இல்லையே. இதோ என்கிட்ட இருக்கு. பேப்பர். இந்தாங்க. அதை நீங்களே வச்சுடுங்க, உங்களுக்கு தான். எனக்கா? எதுக்கு? அன்னைக்கு உங்க பேக்கு களவு போனப்போ ஏதோ முக்கியமான பெண்ணு இருந்துன்னு சொல்லி எழுதில்ல, மனசு கேட்கல, ஒரே சங்கடமா போச்சு. அன்னைக்கே உங்களுக்காக இந்த பெண்ணை வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் உங்களை பார்க்கேன். நீங்களே வச்சுடுங்க, உங்களுக்கு தான். வர